அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் புதுசாக ஒன்று வரப்போகுது. ஆனால் இப்போ இது சட்டமன்றத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்களை பாஜகலேருந்து விலகிட்டாரு, புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் 2-3 நாள் வயலால் பேசிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது விஷயம் உண்மையாக இருக்காது, பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் பாஜக நிர்வாகிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது உண்மையிலேயே அது இன்னைக்கு டெல்லியில் நிறைவேறிடுச்சு. என்ன காரணம், இவர் மாற்று அரசியல் கொண்டு வருவாரா, இல்லை இவர் என்ன நிலைமைகளுக்கு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன்று பேச போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அரசியல் சார்ந்த வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு யங் லீடர், ஒரு நல்ல ஒரு போல்டா, ஒரு தெளிவான கருத்தோட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு நல்ல ஒரு திறமையான நபர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் பாஜகவில் மாநில தலைவரை பொறுப்பேற்ற பிறகு பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 11% வாக்கு சதவீதம் வாங்குச்சு. எல்லாரும் ஊத்துப்பட்டாங்க, பாஜகவும் தமிழ்நாட்டில் காலை பதிச்சிரும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களும் சிரமப்பட்டு கட்சியை வளர்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா எடுத்துட்டு போக முடியல. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை உள்ள வராரு. உள்ள மாநில துணைத் தலைவராக உள்ள வராரு. சில காலமே அவருக்கு உங்களுக்கு பொறுப்பு கிடைச்சது. பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுப்பு வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஒரு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை செயலை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான விஷயங்களை செஞ்சாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருந்துச்சு. இப்போ அந்த பாஜக இருந்து விலைக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா, இவர் ஒரு அங்கீகாரமான பொறுப்புல இருந்துட்டு அவர் செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய தீவிரமா இருந்துச்சு. அந்த இதை செயல்பாடுகளை அப்படியே முடக்கிட்டு அமைதியான நிலைமையில் இருக்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரால் முடியாது. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கும்போது ஒரு விஷயங்கள் செய்யும் போது அவருக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாரு. அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது இன்னொரு பல விஷயங்களை தேடுவாரு. நல்ல நாலேஜான மனுஷன். அதே மாதிரி அரசியல் பத்தி புரிதல நிறைய விஷயங்களை நிறைய கல்லூரிகள்ல நிறைய இடத்துல ஃபாரின்லாம் போயிட்டு நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயம் பேசும்போது தெளிவான விஷயங்களை கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சமீப காலமா விஜய் ஆட்சிக்கு வந்தப்ப அண்ணாமலை ஒரு சில கருத்துக்களை முக்கியமான பொதுவெளிகளில் வைக்கல. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அண்ணாமலை பின்தங்குறாரு, அண்ணாமலை வெளியாறு போறாரு அப்படின்ற மாதிரி சில வதந்திகளை பதிவிட்டு இருந்துச்சு. அது வதந்திகள் உண்மையா நிலவரமா மாறிடுச்சு. இப்போ நான் அதிபூர்வமா விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பக்கம் அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பேசணுங்க. என்னன்னா, அண்ணாமலையினால பிஜேபி வளர்ந்துச்சா, பிஜேபினால அண்ணாமலை வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையினால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துச்சு. இப்போ அவர் வெளியே வரும்போது கண்டிப்பா இப்போ 100% இருக்கு, 100 பேர் இருக்காங்கன்னா 30-40 பேர் அண்ணாமலையினால வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபியில. இவர் எடுத்த உடனே அடுத்த சட்டமன்றத்தில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தோட வராரு. இவர் கரெக்டான செயல்பாடுகளை செயல்பட்டாருன்னா கண்டிப்பா ஒரு மாற்ற அரசியலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவ்வளோ பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலே பெரிய கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தோம். ஆனால் அவரால் எந்த ஒரு வெற்றியும் அவரால் கிடைக்க முடியல. என்னன்னா, எம்பி எலெக்ஷன் நினைச்சாரு, சட்டமன்றத்தில் நினைச்சாரு, 2 முறை தோல்வியை கண்டனால இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே கூட்டணி உள்ள வரும்போது அண்ணாமலை ஏடிஎம்கே பற்றி அவர் பேசுறதுனால பார்த்தீங்கன்னா, இவரை ஒழிக்கணும், கட்சியிலேருந்து வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட டீல் போட்டு பேசுறதுனால பார்த்தோன்னா அண்ணாமலை ஓரம் கட்டினாங்க. அந்த ஓரக்கட்டின விருத்தியில் இருந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நீ எல்லா மாநிலத்திலும் நீங்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், நல்லா இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. இவரும் அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு. செஞ்சாலும் மிகப்பெரிய தோல்வியை கண்டதுனால பார்த்தோன்னா இவர் மிகப்பெரிய விருத்தியில இருந்து இப்போ வெளியேறிட்டாருன்னு தான் விஷயம் தெரியாது. கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஒரு சில மீடியாக்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி பிறந்த நாளில் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா புதிய கட்சி ஆரம்பிச்சாருன்னா இப்போ ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு இப்போ அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை இவங்க 3 பேரை தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் 4 பேர் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது கள அரசியல் நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கும், நல்ல செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அண்ணாமலை
புதிய கட்சியில தான் ஆரம்பிப்பாரா இல்லை வேற எதனா கட்சியில வந்து இணைவாரா அப்படின்றதும் கருத்து வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.